பாண்டிச்சேரியில் ஒரு பெஸ்ட் நைட் ஃபுட் ஸ்பாட் தேடுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நான் வந்திருக்கிறது ரோலெக்ஸ் ரெஸ்டாரண்ட். இங்கே ஃபுட் என்னென்னலாம் இருக்குது, இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இருக்கு ஸ்பெஷல் என்ன? சார் சாதா தோசை, பரோட்டா, தோசை, இடியாப்பம், போட்டி, மூளை. சரி, ஒரு போட்டி ஃப்ரை ஒன்று, ஒரு பிளைன் தோசை. உனக்கு பரோட்டாவா? முட்டை வீச்சு, ஒரு பரோட்டா, பிளைன் தோசை, ஒரு முட்டை வீச்சு, ஒரு இடியாப்பம், போட்டி ஒன்று, அப்புறமா வந்து ஆஃப் பாயில் 2, கலக்கி ஒன்று. சரி, பிரெயின் ஃப்ரை ஒன்றுண்ணா. பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு பிஸியஸ்ட் நைட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன், ரோலெக்ஸ் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் இருந்தது. ஸோ நான் அப்போ போயிட்டு ரெகுலராக வந்து சாப்பிடுவேன் பாண்டிச்சேரி வரும்போது. ஃபுட்டு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான் வந்து போட்டிக்காக மெயினாக வருவேன். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ வந்து இங்கே மாற்றிட்டாங்க. சரி, வரும்போது ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வந்தோம். கொஞ்சம் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா வந்து செம க்ரௌடு வரும். இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது. அவ்வளோ பேர் வருவாங்க இங்கே சாப்பிட. நிறைய பேர் எல்லாமே வந்து மீட் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எல்லாமே வந்து டேஸ்ட்டில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியை வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னுடைய ஃபேவரட் ஐட்டம் போட் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போட்டி சூப்பராக இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது போட்டி. இங்க வந்து பாத்தீங்கன்னா தோசைக்கு சாம்பார் சட்னிலாம் எதுவும் கிடையாது, கிரேவிஸ் மட்டும்தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டி, லிவர், பிரெயின், ஆட்டுக்கால் பாயா, சிக்கன் ஃப்ரை, இது மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அதனால இங்க எப்பவுமே இந்த க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நைட் டைம்ல நீங்க கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா ஓவர் க்ரௌடடா இருக்கும், உங்களுக்கு இடம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்க வந்து எப்போ ட்ரை பண்ணாலும் வெரைட்டி ஆஃப் ஐட்டம் ட்ரை பண்றது தான் நல்லது. ஏன்னா ட்ரை பண்ணும்போது தான் எது வந்து உங்களுக்கு பெஸ்ட், எது நல்லா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் ஏதாவது கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இன்னொன்றில் வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்தீங்கன்னா. இந்த க்ரௌட் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த கடைக்கு ஒரு தனி ரெப்புடேஷன் இருக்கு. இங்கே வந்து டேஸ்ட் கன்சிஸ்டன்சின்றதுனால தான் வந்து நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட வராங்க எப்பவுமே. ஸோ சிக்கன் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சிக்கன் ஃப்ரை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரை நல்லா இருக்கு. பெப்பர்லாம் போட்டு மசாலா நல்லா போட்டு நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பரோட்டா வந்து சிக்கன் கிரேவியோட ட்ரை பண்ணுங்க. சிக்கன் கிரேவி வந்து பர்ஃபெக்ட் காம்போ பரோட்டாக்கு. டேஸ்ட் ஸோ குட். இந்த பிளேஸ் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து குட் டேஸ்ட்டில் இருந்தது. இவங்க வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. டேஸ்ட்டும் எப்போவுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்குது. நான் வந்து 2-3 வருஷமாக சாப்பிடும் போதும் டேஸ்ட் மாறவே இல்லை, சேம் டேஸ்ட்லேயே இருக்குது. இந்த பிளேஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ஒர்த்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next vlog. Bye.